ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேடி சர்வீஸ் சேனல். இன்றைக்கி இந்த கம்ப்ரஸர் ஃபால்ட்டுன்னு வந்திருக்கு. இது என்ன ஃபால்ட்டு, அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் பாருங்கள், ரன்னிங் ஒயரு தனியாக கலண்டு போயிருந்துச்சு. சரி, ரன்னிங் ஒயர் தனியாக கலந்துருச்சு. மோட்டரில் கொடுத்துருக்க எல்லா கனெக்ஷனையும் முதல்ல கழட்டலாம். டேப் அடிச்சிருந்ததெல்லாம் இதெல்லாம் இது கோழி அண்டி கிடந்துச்சாட்டுக்கு. ரொம்ப இதாக இருந்துச்சு. கோழி கொத்தி கொத்தி வச்சுருந்துருக்கும் போல். ஒயர்லாம் கொஞ்சம் டேமேஜாக இருந்துச்சு. அதனால் எல்லாத்தையும் டேப்லாம் முதல்ல பிரிச்சுட்டு திரும்ப கனெக்ஷன்லாம் செக் பண்ணிவிட்டு கண்டன்சர்லாம் எப்படி இருக்குது என்னங்கிறத எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை திரும்பவும் ரீகனெக்ஷன் பண்ணி ஓட்டி பார்க்கலாம். சரி, எல்லா கனெக்ஷனையும் கழட்டிடலாம். இந்த கனெக்ஷன்லாம் கழட்டுறதுக்கு முன்னாடி இந்த மூடி இடிச்சிக்கிட்டே இருந்துச்சு. அதனால் பின்னாடி கவரை மட்டும் முதல்ல கழட்டிவிடலாம். கழட்டிட்டு அதுக்கப்புறமா ஒயர் கனெக்ஷனை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு கனெக்ஷன் எப்படி எடுக்கிறது, அதுவும் இல்லாமல் அந்த கண்டென்சர் எப்படி பார்க்கறது, நல்லா இருக்கா என்னன்னு அப்படிங்கிறத எல்லாம் சொல்கிறேன். எல்லா கனெக்ஷனையும் கழட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் கெப்பாசிட்டி செக் பண்ணுற மீட்ரு. இப்போ நான் 200 மியூஎஃப்ல வச்சுருக்கேன். இப்போ இதில் வச்சு முதல்ல ரன்னிங் கெப்பாசிட்டர் முதல்ல செக் பண்ணுவோம் எவ்வளோ வருதுன்னு. ரன்னிங் கெப்பாசிட்டர் 25 போட்டிருக்கு இதில். இப்போ அந்த 25 எவ்வளோ இருக்குன்றதை பார்க்கலாம் நம்ம. இது பார்த்தீங்கன்னா இப்போ 23 இருக்குது. 23 ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 23 இருந்தாலும் ஓடும். ஆனால் லோ வோல்டேஜ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மாற்றிடுறது நல்லது. இது லோ வோல்டேஜ் இல்லாத இடம், அதனால் நான் 23 போதுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறேன். இப்போ ஸ்டார்டிங்கை செக் பண்ணுறேன். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், இந்த இதோட பிளிங்க் ஆகுது. அதுவும் இல்லாமல் 250 காட்டுது. ஆனால் இந்த கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா 150 to 200 தான். இந்த கெப்பாசிட்டர் 150 to 200 250லாம் காட்டக்கூடாது. இந்த கண்டென்சர் போயிடுச்சு. இந்த ஸ்டார்டிங்கை மட்டும் இப்போ மாற்றிடலாம். எதுக்கும் ஒரு தடவை இருக்கட்டும்னு சொல்லி இதை செக் பண்ணுறேன். இதில் பாருங்கள், அந்த பேட்டரி துடிக்கிறது காமிக்கல. கண்டென்சர் வீக்காக இருந்தனால இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மீட்டரே இதாகுது. இதை நான் அப்படியே விட்டேன்னா மீட்ரு காலி ஆகிடும். ஓகே, இப்போ கண்டென்சர் ஸ்டார்டிங் கண்டென்சர் போயிடுச்சு. இப்போ ஸ்டார்டிங் கண்டென்சர் மாற்றிடலாம் வேறு. ஸ்டார்டிங் கண்டென்சர் புதுசு மாற்றியாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சிவப்பு கலர் 2 ஒயர் இருக்குல்ல, இந்த சிவப்பு கலர் 2 ஒயரும் தான் சுவிட்சோட ஒயரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது காமன் 2 ஒயரும் முறுக்கியிருக்கு. அதை நான் இப்போ தனியாக எடுத்துகிட்டு திரும்ப புதுசாக கனெக்ஷன் போடுறேன். இப்போ இந்த சிங்கிளில் இருக்குது பாருங்களா, அந்த 2 கம்பி ஸ்டார்டிங்கு. இது பாருங்கள், டபுளாக முறுக்கியிருக்கு பாருங்கள். இது ரன்னிங். இப்போ ரன்னிங்கில் ஒரு கம்பியும் ஸ்டார்டிங்கில் ஒரு கம்பியும் எடுத்து முதல்ல முறுக்கிக்கணும். இது காமன். கட்டிங் பிளேடில் முறுக்கிங்க, நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுவிட்சோட ஒரு ஒயரும் ஸ்டார்டிங்கோட ஒரு ஒயரையும் ஒன்றா முறிக்கணும். சுவிட்சோட ஒரு ஒயரும் ஸ்டார்டிங்கோட ஒரு ஒயரையும் ஒன்றா முறிக்கணும். இப்போ மீதி இருக்கிறது ரன்னிங்கு. சுவிட்சோட ஒரு ஒயர் எதுவுமே ஜாயின் பண்ணாமல் இருக்கும். இந்த டெர்மினல் புதுசு போடலான்னு தான் கழட்டினேன். ஆனால் இந்த கம்பிலாம் ஒயர் 10ல் உள்ளேருந்து வருது. அதனால தான் கழட்டி போட்டேன். இப்போ ஸ்டார்டிங்கோட ஒயரை பிரிக்கிறேன். இந்த ஸ்டார்டிங் கண்டென்சரோட ஒயரை எது இதில் கொடுக்கணும் அப்படின்னா, இந்த ரன்னிங் ஒன்று சும்மா இருந்துச்சுல்ல, அந்த ரன்னிங்கில் கொடுக்கணும். அதே மாதிரி ரன்னிங் கெப்பாசிட்டரோட ஒரு ஒயரையும் எடுத்து அந்த ரன்னிங்கோட ஒயரில் தான் கொடுக்கணும். இப்போ ரன்னிங்கில் கொடுத்தாச்சு. அதில் அவ்வளோதான் வரும். இப்போ ஸ்டார்டிங் கண்டென்சரோட ஒயரை மட்டும் எடுத்து சுவிட்சோட இன்னொரு ஒயர் சும்மா இருந்துச்சுல்ல, அந்த ஒயரில் கொடுத்துடணும். ரன்னிங்கோட கெப்பாசிட்டரோட இன்னொரு ஒயரை எடுத்து இப்போ நம்ம ஸ்டார்டிங் ஒயரும்
அந்த சுவிட்ச் ஒன்றா முறுக்கிருந்தோம்ல அந்த இடத்துல முறுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா காமனில் ஒரு ஒயரும் ரன்னிங்கில் கண்டென்சர் ஒயர் கொடுத்துருந்துச்சுல அதில் ஒரு ஒயரும் கொடுத்துடணும் கனெக்ஷனுக்கு சப்ளைக்கு. அவ்வளோதான் இதோட கனெக்ஷனு. இப்போ பார்த்தீங்கன்னா காமனில் வந்து ஒரு ஒயர் கொடுத்துருக்கோம். காமனில் வந்து வேறு எதுவுமே ஜாயிண்ட் ஆகாது. காமனு வெளியில் போகிற ஒயரு, அதேமாரி 2 கண்டென்சரு வெளியில் போகிற ஒயரு வந்து ரன்னிங்கில் ஜாயின் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சுவிட்சில் வந்து ஸ்டார்டிங்கோட ஒயர் மட்டும்தான் போட்டிருக்கோம். அதேமாரி ஸ்டார்டிங்கோட கம்பியில் வந்து சுவிட்சோட ஒயரு கண்டென்சர் ஒயரோட ரன்னிங் கண்டென்சரோட ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் இதோட கனெக்ஷனு. இப்போ வந்து மோட்ரு நல்லா ஓடுதா சுவிட்ச் வேலை செய்யுதா என்னன்றதை நம்ம செக் பண்ணிடலாம் முதல்ல. இப்போ வந்து மீட்டரை மாட்டியாச்சு. மீட்டரை மாட்டிட்டு ஆன் பண்ணுறேன். ஒயர் மாட்டிக்கிச்சு அதனால் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க மீட்டரில் ஆம்ஸ் காட்டும். இப்போ வந்து ஆன் பண்ணுறேன். 3 ஆம்ஸ் எடுக்குது. திரும்ப ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணேன். 3 ஆம்ஸ் எடுத்தது. திரும்ப எடுத்தால் அதே ஆம்ஸ் தான் எடுத்தது. இதை நான் எதுக்காக 2-3 தடவை ஆன் பண்ணி பார்த்தேன்னா சுவிட்ச் ஃபால்ட்டாக இருந்தால் வராது. அது வந்து ஆம்ஸ் அதிகமாக வாங்கும். இல்லைனா ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் வந்து ஆம்ஸ் அதிகமாக வாங்கிட்டு கம்மியாக வாங்கும். அதை வந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதனால் வந்து நான் சுவிட்ச் வேலை செய்தான்னு பார்க்குறதுக்கு அதை ஆன் பண்ணி பார்த்தேன் 2-3 தடவை. எப்போவுமே கம்ப்ரஸர் வேலை செஞ்சால் சுவிட்ச் வேலை செஞ்சாலும் சரி 2-3 தடவைங்கிறது 10 தடவை கூட ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பார்க்கலாம். அதுதான் வந்து நல்லது. இப்போ வந்து எல்லாம் முடிஞ்சு எல்லா ஒயரையும் ஃபுல்லாக ஜாயின் போட்டு முடிச்சுட்டு இந்த கம்ப்ரஸரில் வந்து ஆயில் மாற்ற சொல்லியிருந்தாங்க. அதனால் ஃபுல்லாக எல்லாத்தையும் டேப் அடிச்சுட்டு ஆயில் மாற்றிடலாம். ஆயில் இண்டிகேட்டர் வந்து அழுக்காக இருந்துச்சு. ஆயில் இருக்கா எவ்வளோ இருக்குது என்னன்னே காட்டல. சரி ஆயில் என்ன ஆச்சுன்னு தெரில, இண்டிகேட்டர் ஃபுல்லாக அழுக்கு ஏறிடுச்சு போல் அப்படின்ட்டு அதை நான் விட்டுட்டு சரி போல்ட்டை கழட்டி ஆயில் இருக்கா என்னன்னு பார்ப்போன்னு போல்ட்டை கழட்ட போகிறேன். இந்த போல்ட்டை கழட்டிட்டு ஆயில் இருக்கா என்னன்றதை பார்ப்போம். அவ்வளோதான் போல்ட்டை கழட்டியாச்சு. போல்ட்டை கழட்டினோன்னே பார்த்தீங்கன்னா அந்த மோட்டரில் அடிக்கிற மாதிரி ஆயில் அடிக்குது பாருங்க. அந்த அளவுக்கு ஆயில் வந்து அதிகமாக ஊற்றி வச்சுருந்துருக்காங்க போல். அது பாட்டுக்கு அவ்வளோ ஆயில் வருது. இந்த ஆயிலை ஃபுல்லாகவே கழட்டி விட்டுறலாம். கழட்டி விட்டதுக்கப்புறம் தான் இண்டிகேட்டரில் வந்து தெரிய ஆரம்பிச்சது இண்டிகேட்டரில் அழுக்கு இல்லை, ஃபுல்லாகவே ஆயில் தான் இருந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு இண்டிகேட்டர் முழுகிற அளவுக்குலாம் ஆயில் வந்து ஊற்றக்கூடாது. ஊற்றுனீங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து ஆயில் சில்லு ரிங்ஸு எல்லாமே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போரில் ஏறிடும். சரி ஃபுல்லாகவே ஆயிலை கழட்டி விட்டுட்டு நூல் சுற்றி போல்ட்டை ஏற்றிட்டு திரும்ப நம்ம ஆயிலை ஊற்றிட்டு எந்த அளவுக்கு ஆயில் ஊற்றணுன்றதை நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் டப்பா 1/2 லிட்டர் டப்பா ஒன்று எடுத்திருக்கேன். ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஆயிலோட அளவு காட்டுறேன். பாருங்க ஃபுல்லாகவே இருக்குது ஆயில். அந்த சைடு கோட்டில் தெரியுதுங்களா, 400 ml மேலே இருக்குது. அதாவது 1/2 லிட்டர் இருக்குது. இதை வந்து ஊற்றிட்டு மீதி எவ்வளோ இருக்குன்றதை காட்டுறேன். ஃபுல்லாக ஆயில் நிரப்பிட்டு ஆயிலோட மீதி எவ்வளோ இருக்குது எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத காட்டிட்டு இண்டிகேட்டரில் எவ்வளோ இருக்கணுங்கிறதையும் காட்டுறேன். இப்போ ஆயில் வந்து ஊற்றி முடிச்சாச்சு. ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா 300 ml பிடிச்சிருக்கு. 200ல் நிற்கிது. 300 ml பிடிச்சிருக்கு. ஆயில் இண்டிகேட்டரில் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு தான் ஆயில் இண்டிகேட்டரில் வந்து இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். இந்த மோட்ரு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மோட்டரில் ஃபால்ட் அவ்வளோதான். ஓகே பாய்.